அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 9/11/2025 ஞாயிற்றுக்கிழமை, ஐப்பசி மாதம் 23ஆம் தேதி, தேய்பிறை, பஞ்சமி திதி பின்னிரவு 1:55 வரை. அதன் பிறகு சஷ்டி திதி. திருவாதிரை நட்சத்திரம் இரவு 8:04 வரை. அதன் பிறகு புனர்பூசம் நட்சத்திரம். சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் இருக்கிறது. அஸ்வினி, மகம், மூலம் ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குதுங்க. எதிர்பார்த்த தொகை கைக்கு வருங்க. செல்வாக்கு உண்டு. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. அக்கம் பக்கம் இருக்கிறவங்களும் ஆதரவாக பேசுவாங்கங்க. அதே போல கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் ஆகிய நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி திருநாளாக இருக்குதுங்க. வியாபார விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சாதனங்கள் வாங்குவீங்க. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. அடுத்ததாக 12 ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, ஆளும் வேலும் பல்லுக்குருதி, 4ம் 2ம் சொல்லுக்குருதி. ஆமாங்க, ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு எதை சாப்பிட்ணும், எதை பயன்படுத்தணும், மனதளவில் நிம்மதியாக இருக்கிறதுக்கும் இறைவனை தேடுவதற்கும் எந்த நூலை படிக்கணும், இப்படி எல்லாவற்றையும் தெரிந்து வைத்து அதை முறைப்படி பின்பற்றி வாழ்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு தைரியமான முடிவு எடுக்கும் நாளாக இருக்குதுங்க. எங்கே போனாலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு ஒரு பக்கம் அதிகரிக்குங்க. பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு இருக்குதுங்க. அதே போல் புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைய தினத்தில் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் உண்டுங்க. சகோதர வகையில் மட்டும் சின்ன சின்ன சங்கடங்கள் இருக்கும். அதையும் தாண்டி ஒற்றுமை இன்னைக்கு நல்லா இருக்குதுங்க. சுக்கிரன் உங்களை நேருக்கு நேராக பார்த்துட்டு இருக்காரு. அதனால் அழகு இளமை ஒரு பக்கம் அதிகமாகுங்க. விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, சாது மிரண்டால் காடு கொள்ளாது. ஆமாங்க, பார்க்குறதுக்கு நீங்கள் சாதுவாக தான் இருப்பீங்க. சமாதானத்தை விரும்புவீங்க. சிரிச்சுக்கிட்டே தான் நீங்கள் பேசுவீங்க. ஆனால் அதே நேரத்தில் ஒரு சண்டை சச்சரவுன்னு வந்துட்டால் சண்டை மாறுதமாக மாறி தீவிரமாக சண்டை போடுபவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பான நாளாக இருக்குதுங்க. சுப செய்திகளை இன்னைக்கு நீங்கள் எதிர்பாருங்க. பிள்ளையுடைய கல்யாண விஷயமாக நீங்கள் வரன் தேடின்னு இருக்கீங்க. நல்ல பொருந்துகிற ஜாதகம் இன்னைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் உண்டு, சந்தோஷமும் உண்டுங்க. அதே மாதிரி வெளிவட்டாரத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் 6ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால எல்லார்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் சொல்லாதீங்க. சிலர்கிட்ட ரகசியங்களை கொஞ்சம் நீங்கள் பின்பற்றுறது, காப்பாற்றுறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரம் இன்னைக்கு சொல்லிக்கிற அளவுக்கு நல்லா இருக்குது. ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே மாதிரி பிள்ளைகளுடைய படிப்பு விஷயங்கள், அவங்களுடைய எதிர்காலம், அது சம்மந்தமாக இன்னைக்கு உட்கார்ந்து பேசுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் ஒரு புரிதல் இருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்னைக்கு வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, சாட்சிக்காரர் காலில் விழுவதை விட சண்டைக்காரர் காலில் விழுந்து விடுவதே மேல்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. அதனால தாங்க நீங்கள் சண்டை சச்சரவுன்னு வந்தால் அந்த நேரமே சமாதானத்துக்கு வெள்ளக்கொடியை பறக்க விட்டுருவீங்க. அது சண்டை போட்டு அது நீதிமன்றம் வரைக்கும் போய் அப்புறமா சாட்சிக்காரங்களை விட சண்டைக்காரங்களையும் மேல் நினைக்காம அந்த நேரமே அந்த பிரச்சனையை நாம் தீர்த்துருவோம்
அப்படிங்கிற முடிவோடு எங்கும் எப்பொழுதும் சண்டை சச்சரவை வளர்த்து கொண்டு போகாமல் உடனடியாக சமாதானத்தை அறிவித்து விடுபவர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. ஆனாலும் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால இன்னைக்கு நீங்கள் நிதானமாக இருக்கணுங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் இன்று இரவு 8:04 வரைக்கும் சந்திரன் பயணம் செய்கிறாரு. அதனால் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்கும், செலவினங்கள் இருக்கும், எங்கே போனாலும் கொஞ்சம் வேலை சுமை இருக்கும். அதே மாதிரி இன்றைய தினத்தில் நல்லவங்க ஒரு சிலரை பகச்சிக்காமல் நீங்கள் இருக்கணும். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டு. ஆனாலும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குதுங்க. அதனால் இன்றைய தினம் பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, பசுமாடு கருப்புன்னா பாலும் கருப்பாக இருக்குமா அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. ஆமாங்க, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு இடத்துலேருந்து வராங்க. ஆனால் இந்த இடத்துலேருந்து வர்றவங்க ரொம்ப அறிவாளியாக இருப்பாங்க, அந்த இடத்துலேருந்து வர்றவங்க கொஞ்சம் குறைச்சலாக இருப்பாங்க. அப்படிலாம் நீங்கள் யோசிக்கவே மாட்டீங்க. எல்லா இடத்துலையுமே நல்லவங்க இருக்காங்க, புத்திசாலிகள் இருக்காங்கங்கிறத புரிந்து வைத்து கொண்டு பிறப்பால் எல்லோரும் சமம் என்று எங்கும் எப்போதும் நினைத்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் பரவாயில்லைங்க. சுப செலவுகள் உங்களுக்கு ஒரு பக்கம் இருக்குங்க. நல்லவங்க நட்பெல்லாமே கிடைக்குங்க. அதே மாதிரி பெரியவங்க ஆசீர்வாதமும் உண்டு. பிரபலமான கோவிலுக்கும் இன்னைக்கு நீங்கள் போய் பிரார்த்தனைகளை நிறைவேற்றிட்டு வருவீங்க. வியாபாரத்தில் இன்னைக்கு லாபம் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. போட்டிகள் எதிர்ப்புகள்லாம் இருக்குது. இருந்தாலும் அதையும் தாண்டி இன்றைய தினத்தில் உங்களுக்கு லாபம் நல்லா இருக்குதுங்க. அதே போல் இன்றைய தினம் கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு. பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்கள் அதெல்லாம் இன்னைக்கு நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே நல்லது நடக்குங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் தொட்டதெல்லாமே துலங்குங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, வல்லவருக்கு புல்லும் ஆயுதம், நல்லவருக்கு சொல்லும் ஆயுதம். ஆமாங்க, நல்லவங்க நீங்கள். அதனால தான் உங்கள் சொற்களையே நீங்கள் ஆயுதமாக பயன்படுத்துவீங்க. அப்படின்னா எந்த இடத்துல எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பேசணுங்கிற சூட்சுமத்தை அறிந்து கொண்டு சூதானமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குது. லாபஸ்தானத்தில் சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாரு. எங்கே போனாலும் உங்களுக்கு நல்லது நடக்குங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. வியாபார வகையிலையும் இன்னைக்கு லாபம் நல்லா இருக்குது. பிரபலமான கோவிலுக்கும் இன்னைக்கு நீங்கள் போய் வருவீங்க. உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு விசேஷங்களில் இன்னைக்கு நீங்கள் கலந்துப்பீங்க. சகோதர வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் அதெல்லாம் சரியாகி சமாதானமாக இன்னைக்கு நீங்கள் வாழ்ந்து காட்டுவீங்க. வியாபாரத்திலையும் உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால நல்லவங்க நட்பெல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. ஆனால் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சியூட்டும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களே, உற்றது சொன்னால் அற்றது பொருந்தும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. யாருக்கிட்ட நாம் எல்லா விஷயத்தையும் சொல்லணுமோ அவங்கக்கிட்ட நாம் சொல்லிடுவோம். மருத்துவராக இருந்தாலும் சரி, வழக்கறிஞராக இருந்தாலும் உண்மைத்தன்மை என்னவோ அதை நம்ம சொல்லிடுவோம். அதில் போய் நம்ம மறைக்கிறதுக்கு என்ன இருக்குது
அப்படிங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு எந்த இடத்தில் எப்படி பேச வேண்டுமோ அப்படி பேசி இருக்கின்ற சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியூட்டக்கூடிய நாளாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நல்லது நடக்குங்க. யோகாதிபதி சுக்கிரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு, தனஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் குடும்பத்தில் மரியாதை கூடும், அந்தஸ்து ஒரு படி உயரும், விஐபிகளாலும் ஆதாயம் இருக்குது. ஒரு சொத்தை கொடுத்துட்டு இன்னொரு சொத்து வாங்கலாமாங்கிற எண்ணங்கள் வருது. கொஞ்சம் பொறுங்க, அடுத்தது அது மாதிரி செய்யலாங்க. அதே மாதிரி வேலையாட்களால் இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே விலகி பரவாயில்ல, வேலையாட்கள்லாம் நல்லா அமைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற சந்தோஷமும் எட்டி பார்க்குங்க. வியாபாரத்திலையும் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது, சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது, விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. நல்லதெல்லாமே உங்களுக்கு நடக்கிறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படிங்கிற பழமொழிக்கு சொந்தக்காரர்களே நீங்கள் தாங்க. சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு பொறுமை அதிகங்க. சின்ன சின்ன விஷயத்தை நீங்கள் பொறுத்துக்க மாட்டீங்க, ஆனால் பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் பொறுத்துப்பீங்க. நிறைய பேர் உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவீங்க. இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு, இவ்வளோ எல்லாம் ஆயிருக்கு, இதெல்லாம் எப்படி நீங்கள் பொறுமையாக இருந்து பார்த்தீங்க, இதெல்லாம் எப்படி பொறுத்துக்கிட்டீங்க, என்கிட்ட கூட நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லலையேங்கன்னு ஆச்சரியப்படும் அளவிற்கு பொறுமைசாலிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. ராசிநாதன் சுக்கிரன் ராசியில் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் நினச்சது நிறைவேறும், எதிர்பார்த்தது கைகூடி வரும். புது டிசைனில் நகை நட்டு வாங்கிறது, துணிமணி வாங்கிறது, அதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. சுப செலவுகள் இருக்குது. போகும்போது என்ன தூக்கிட்டு போக போகிறோம், இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருக்கிறதுல என்ன தப்பு, இருக்கிற வரைக்கும் நம்ம நல்லா உடுத்தி நல்லா உண்டு நிம்மதியாக இருக்கிறதுல என்ன தப்புன்னு யோசிப்பீங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி சில மாற்றங்களை கொண்டு வருவீங்க. வேலையாட்கள் புதுசாக அமையறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் ஒரு புரிதல் வர ஆரம்பிக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க. அதே போல் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்குதுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு அப்படின்னு ஒரு பழமொழிங்க. எவ்வளோதான் தெரிஞ்சு வச்சுருந்தாலும் எனக்கு அது தெரியும், இது தெரியும், அவங்கள தெரியும், இவங்கள தெரியும், அதெல்லாம் நீங்கள் சொல்லிக்கவே மாட்டீங்க. நேரம் வரும்போது நம்ம சொல்லிப்போம், சந்தர்ப்ப சூழ்நிலை வரும்போது நம்ம சொல்லிக்கலாம். நாம் என்னத்துக்கு நாமே போய் அது தெரியும், இது தெரியும், அவங்கள தெரியும், இவங்கள தெரியும்னு சொல்லிப்பானேன்னு. எல்லாம் தெரிந்திருந்தும் எதுவும் தெரியாதது போல மேலே மேலே கற்றுக்கொண்டே இருப்பவர்கள், அலட்டி கொள்ளாமல் அமைதியாக இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. ஆனாலும் இன்றைய தினத்தில் கொஞ்சம் நீங்கள் நிதானமாக இருக்கணுங்க. அவசர முடிவுகளை தவிர்க்கிறது நல்லதுங்க. குறிப்பாக இன்றைய தினத்தில் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. இரவு 8:04 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு பொறுமையாக இருக்கணும். வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. ருசிக்கு ஆசைப்பட்டு நல்லா எதையாவது சாப்பிட்டுட்டு அப்புறம் வயிறு உருமுதுன்னு சொல்லாதீங்க. கொஞ்சம் நாவடக்கத்தோடு இன்னைக்கு இருக்கிறதும் நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முன்ன பின்ன தான் இருக்குது. இன்றைக்கி எதுவும் அவசரப்படாதீங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளார கொஞ்சம் முணுமுணுப்புகள், சச்சரவுகள்லாம் இருக்கும். எல்லாரையும் அரவணைப்பாக அணைச்சி கொண்டு போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. நண்பர்கள் உறவினர்களாலும் செலவுகள் உண்டு. வியாபார உத்தியோக வகையிலையும் இன்றைக்கி அலைச்சல்கள் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே,
பொய் சொன்ன வாய்க்கு போசனம் கிடைக்காது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. பொய் சொல்ல சொல்ல சாப்பாடு இல்லாமல் போயிடும். அதனால தான் பொய் சொல்கிறதெல்லாம் நமக்கு என்னத்துங்க, போய் வேணால் சொல்லிட்டு வரலாம், பொய்யெல்லாம் சொல்ல வேணான்னு. எங்கும் எப்பொழுதும் உண்மையை சொல்லி உண்மைக்காக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. ராசிநாதன் குரு பகவான் 8ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால சின்ன சின்னதாக செலவுகள் இருக்குங்க. ஒரு சிலர் நம்மளை உதாசீனப்படுத்துகிறாங்களோ அப்படிங்கிற சந்தேகங்கள் வர ஆரம்பிக்குங்க. வெளிவட்டாரத்தில் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. ஆனால் அதே நேரத்தில் சோர்வு களைப்பு ஒரு பக்கம் இருக்குங்க. இன்றைய தினம் இரவு 8:04 உங்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்க இருக்குதுங்க. மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 8:04 சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால மூல நட்சத்திரக்காரர்கள் மட்டும் நிதானமாக இருக்கணுங்க. மற்றபடி வியாபாரத்தில் பகலில் உங்களுக்கு லாபம் இருக்குது. எல்லா வகையிலுமே வெற்றி உண்டுங்க. இன்றைய தினம் இரவு 8:04 சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு சோம்பு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகுமா அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. என்னதான் சிலரெல்லாம் நம்ம திருத்தலான்னு முயற்சி பண்ணாலும் சிலரெல்லாம் மாறவே மாட்டாங்கங்க. மாற மாட்டாங்க. இதையெல்லாம் தெரிந்து கொண்டு நாம் நம்மளை மாற்றிக்கலாம், அவங்க மாற போகிறதில்ல, அதனால் நம்மளை நாமே மாற்றிக்கிறதா நல்லதுன்னு சொல்லி தன்னைத்தானே செதுக்கி கொள்ளக்கூடிய சிற்பிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. 6வது வீட்டில் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறார். அதனால் திடீர் பண வரவு, செல்வாக்கு உண்டு. கௌரவ பதவிகள், பெரிய பொறுப்புகள் அதெல்லாம் உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எங்கே போனாலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வெளிவட்டாரமும் இன்னைக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் புதன் 2 யோகாதிபதிகளும் காத்து கிடக்கிறாங்க. அதனால் எல்லா வகையிலுமே வெற்றி உண்டுங்க. வியாபார முயற்சிகள் எல்லாமே பலிதமாகுங்க. வேலையாட்களால் இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. அதனால் எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வீடு கட்டுற வேலையை மறுபடியும் தொடங்குவீங்க. அறகுறையாக நின்று போன பல வேலைகள் இன்னைக்கு வெற்றிகரமாக முடியும். உறவினர்கள், விருந்தினர்கள் வருகையால் வீடு கலகலப்பாக மாறுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, சுத்தம் சோறு போடுங்கிற பழமொழியை தெரிந்து வைத்து கொண்டு தன்னுடைய உடல்நிலையை மட்டுமில்லாமல் மனநிலையையும் சுத்தமாக வைத்து கொண்டு வீடாக இருந்தாலும் அலுவலகமாக இருந்தாலும் எங்கும் எப்பொழுதும் தூய்மையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. தைரியமான முடிவுகள் எடுப்பீங்க. சவால்களில் ஜெயிச்சு காட்டுவீங்க. நம்ம வாழ்க்கை அப்படி இப்படி இருந்தாலும் பிள்ளைங்க வாழ்க்கை நல்லா இருக்கணுமேங்கிற மாதிரியான எண்ணங்கள் இன்னைக்கு வரும். அதனால் வாயை கட்டி வைத்த கட்டி சேர்த்து வச்சிருக்கிற தொகையில் கொஞ்சம் கடனை உடனே வாங்கி புறநகர் பகுதியிலாவது ஒரு இடம் வாங்கிடலாங்கிற முடிவுக்கும் வருவீங்க. வாங்கி போட்டுக்கிற இடத்துல வீடு கட்டுறதுக்கு பேங்க் லோனுக்கு முயற்சி பண்ணலாம் நாளைக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களும் இன்றைய தினத்தில் உண்டுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் சமயோஜித புத்தியால் இன்னைக்கு நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கும் உண்டுங்க. வியாபார வகையிலையும் உங்களுக்கு லாபம் இருக்குது. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்களுடன் மனம் திறந்து பேசுவீங்க. அவங்களும் உங்களுக்கு எல்லா உதவியும் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன சுப செலவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
மீன ராசிக்காரர்களே, நிதானம் பிரதானம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. ஆமாங்க, எப்பொழுதுமே அன்னதானம் சொர்ணதானம்னு பல தானங்கள் இருந்தாலும் நிதானம்தான் இருக்கிறதுலே பெரிய சுவையான ஒரு சிறப்பான தானம்னு பெரியவங்க சொன்னதை புரிந்து கொண்டு நிதானமாக காய் நகர்த்தி நிதர்சனமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. ராசிநாதன் குரு பகவான் உங்களை பார்க்குறார். அப்படி இருக்கிறதுனால தொட்டது துலங்கும், எதிர்பார்த்தது சீக்கிரமாக நடக்கும், முடியாதுன்னு நினச்சது கூட முடியும். அதே மாதிரி பெரியவங்க ஆசீர்வாதம் கிடைக்கும், பிரபலங்களும் அறிமுகமாகுவாங்க. சகோதர வகையில் உதவிகள் உண்டு. சகோதரிக்கு திருமணம் கூடி வர வாய்ப்பு இருக்குது. மகளுடைய கல்யாண விஷயமாகவும் பார்த்துட்டு இருக்கீங்க வரன், இன்னைக்கு அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரத்திலையும் உங்களுக்கு லாபம் இருக்குது. முன்ன மாதிரி இல்லாமல் இப்போ தைரியமான முடிவுகளும் நீங்கள் எடுப்பீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சுமார் தாங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களின் அன்பு தொந்தரவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. அன்பிற்கினியவர்களே, ஆதிவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து சுகபோகங்களையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.